பாருங்கள், இவர் ஒரு வயசானவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ் ஸ்டாண்டில் கையேந்தி ஒவ்வொருத்தட்டி கேட்டு வந்து வாங்கிட்டு இருக்காரு. பாருங்கள் ஒவ்வொருத்தட்டியும் கையேந்திட்டு இருக்காரு. ரொம்ப வயசாகிடுச்சு, அவரால் நடக்க முடியல, பார்க்க முடியல, கொஞ்சமாக கையேந்தி காசு வாங்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வயசானவருக்கு முடியாத காலத்தில் நம்மளால் முடிஞ்ச ஒரு கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது சாப்பாடு வாங்கி போடலாம். அவர் காலில் பாருங்கள் செருப்பு கூட இல்லாமல் நடந்து போயிட்டுருக்காரு. இப்படிப்பட்டவருக்கு ஒரு செருப்பு கூட வாங்கி கொடுக்கலாம் இல்லைங்களா? நல்ல காலை விடுங்க. நீங்கள் பாருங்கள், என் பொண்ணு வாங்கி கொடுத்த செப்பல் அது அழகாக மாட்டுறாரு பாருங்கள். அவருடைய செப்பல் தேடிட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னார். அதுக்காக என்னோடய பொண்ணு ரொம்ப மனம் வருத்தப்பட்டு இதுக்காகவே போய் வாங்கிட்டு வந்து அவர் காலில் போட சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை இந்த மாதிரி வயசானவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுவே நமக்கு கடவுளுக்கு செய்கிற தொண்டு மாதிரி.